السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய காலை நேரத்தில் أخصر المختصرات في الحيوانات والطيور والحشرات المحرمة أكلها என்ற ஷேகுடைய புதிய புத்தகம் கிடைத்தது. இது இன்னைக்கு தான் வந்தது. இதற்கு முன்னால இது தொடர்பாக இதே சுருக்கமான புத்தகத்தை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அதனால கடந்த வகுப்புகளில் பார்த்து முடித்து விட்டோம். இதனுடைய சுருக்கமான புத்தகம் பட்டியல் மட்டும், அதாவது உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட உயிரினங்கள் என்னென்ன என்பதை பற்றியான அந்த பட்டியலை வரிசையாக நாம் பார்த்தோம். அதைவிட போன வகுப்புகளில் நாம் படித்த புத்தகத்தை விட அப்டேட்டாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய அப்டேட் தான், அதனுடைய அதிகமான செய்திகளை இந்த புத்தகத்தில் சேர்த்திருக்கிறாங்க. அதனால் நம்ம நேற்றைய மெசேஜில் இந்த புத்தகத்தின் பெயரை போடலை. இருந்தாலும் நாம் அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தையும் பார்த்தால் நமக்கு கூடுதலான தகவல்கள் நமக்கு கிடைக்க வரும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். போன வகுப்பில் இதனுடைய அப்டேட் இல்லாத புத்தகத்தை நாம் முடிச்சிட்டோம். கூடுதல் தகவல் சேர்க்கப்படாத புத்தகத்தை முடிச்சிட்டோம். இப்போ கூடுதலான தகவல் சேர்க்கப்பட்ட புத்தகம் கிடைத்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் அனுப்பி வைக்கிறோம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டால் ரொம்ப பயனாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் எவ்வளவு ஆய்வுகளை பண்ணியிருக்கிறாங்க என்ற அந்த ஆய்வுகள் நமக்கு தெரிய வருது. இல்லாட்டி இந்த மாதிரி நமக்கு தெரிய வராது. நிறைய ஃபுகஹாக்களுடைய கூற்றுகளை, புத்தகங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரிய வருது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சில்சிலத்துன் மின் ஷிஆரி அஹ்லில் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸுடைய அடையாளங்களில் உள்ள தொடர், 54வது தொடர். அஹ்லுல் ஹதீஸுடைய அடையாளம் என்னன்னா, கல்வி கற்றல், ஆய்வு செய்தல், குர்ஆன் ஹதீஸை படித்தல், அதை பற்றி ஆய்வு செய்தல், அதை அமல்படுத்துதல், அதை பிறருக்கு ஏவுதல். அதை நம்ம புரியணும். ஷிஆரி அஹ்லில் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸுடைய ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களின் அடையாளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட கற்றல், கற்பித்தல், ஆய்வு செய்தல், இது அவங்க வாழ்க்கையாகவே இருக்கும். அதை நாம் விளங்கி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆக்கிக்கொள்ளணும். படித்தல், நம்முடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கணும். நான் ஒரு தாலிபுல் இல்ம், கல்வியை தேடக்கூடிய மாணவன். அந்த அடிப்பில் நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூத்த மார்க்க அறிஞர்களின் ஆய்வை படித்து அதை செயல்படுத்தி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இதான் நம்முடைய அடையாளம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அக்ஸருல் முக்தஸராத்தி ஃபில் ஹயவானாத்தி, ஹயவான் அதனுடைய பன்மைதான் ஹயவானாத், உயிரினங்கள், விலங்குகள் என்ற அர்த்தமெல்லாம் இந்த ஹயவானுக்கு உண்டு. ஹயவான் அதனுடைய பன்மை ஹயவானாத். தயிர் பறவை, அதனுடைய பன்மை துயூர் பறவைகள். வல் ஹஷராத் பூச்சிகள், ஹஷரத்துன் அதனுடைய பன்மை ஹஷராத் பூச்சிகள். அல் முஹர்ரமதி அக்லுஹா கால்நடைகளில், விலங்குகளில், பறவைகளில், பூச்சிகளில் உண்பது தடை செய்யப்பட்ட
உண்பது தடை செய்யப்பட்டவைகள் தொடர்பான சுருக்கமான ஒரு நூல். தஅலீஃபு ஷேக் அல் அல்லாமத்தில் முஹத்திஸ், அல்லாமா அல் முஹத்திஸ். ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவங்க இவ்வளவு ஆய்வுகளை மேற்கொண்டு அறிஞர்களிடமிருந்து கற்ற கல்வியை போதிக்கின்ற காரணத்தினால். முஹத்திஸ்னா ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் தொடர்பாக முன் சென்ற அறிஞர்கள் முஹத்திசுன்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை ஆய்வு செய்து இந்த ஹதீஸ் சஹீஹ் சஹீஹ் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகளை தெரிவிப்பதும், தஈஃப் என்று அறிஞர்கள் கூறியிருக்கக்கூடிய கூற்றுகளை ஆய்வு செய்து அதை தெரிவிப்பதின் காரணத்தினால் முஹத்திஸ் என்ற பெயர் சொல்லப்படுது. ஃபௌசி இப்னி அப்துல்லாஹ் இப்னி முஹம்மதின் அல் ஹுமைதி அல் அத்தரி ஹஃபிதஹுல்லாஹ் வரஅஹ். துர்ரத்துன் நாதிரத்துன், மிக அரிதான முத்து. துர்ரா அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். துர்ரத்துன் நாதிரத்துன், நாதிரா அப்படின்னு சொன்னா அரிதான முத்து என்ற அர்த்தமாகும். நாதின்னா அரிதான, துர்ரத்துன்னா முத்து, துர்ரா அப்படின்னா முத்து என்ற அர்த்தமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஹ்ருமு அக்லு குல்லி தி நாபின் மினஸ் சிபா, வன விலங்குகளில் கோரை பற்கள் உள்ள ஒவ்வொன்றும் உண்பது ஹராமாகும். கோரை பற்கள் உள்ள வன விலங்குகளை உண்பது ஹராமாகும், தடை செய்யப்பட்டதாகும். ஒன்றாவது அடிக்குறிப்பில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வஹுவ மத்ஹபுல் ஜும்ஹூர், பெரும்பான்மையான மதுஹபின் கருத்தாக இருக்கிறது. இதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இத்தனை மதுஹபுகளுடைய ஏன்னா இவங்க தான் உலமாக்கள். உலமாக்கள் ஃபுகஹாக்கள் அப்படின்னா யாரு? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. அவர்களுடைய கூற்றுகளை எல்லாம் பார்த்து குர்ஆன் ஹதீஸுக்கு எது உடன்படுகிறதோ அதை பின்பற்றி செல்வதுதான் சரியான நிலையாகும். இப்ப இந்த ஃபுகஹாக்களை புறக்கணித்து இவர்களை சாடி செல்வது இருக்கிறது, அது பழிகேடாகும். நம்ம நாடுகளில் அப்படியான சில மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஃபுகஹாக்களை எல்லாம் சாடி திட்டி புறக்கணித்து அவர்களை ஏளனமாக உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. தங்களை மக்களுக்கு மத்தியில பெரிய ஆட்களாக காட்டிய மனிதர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவர்களுடைய நிலைமை அவமானப்பட்டு கிடக்கின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஃபுகஹாக்கள் எல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலும் மரணித்த பிறகு இன்று வரைக்கும் அவர்களை பற்றியான நற்பெயர் தான் நமக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அதை நம்ம விளங்கி கொள்ளணும். நற்சான்றுகள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அவங்கள பற்றி யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க கூட ஒரு இழுக்கான நிலையை அவங்க மேல வைக்க முடியாது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவர்களுடைய இவர்களுடைய மத்ஹப் சார்ந்த சட்டம் என்னன்னு சொன்னா, வபஅதில் மாலிகியா, மாலிகி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களில் சிலருடைய கூற்றம், வஹுவ மதுஹபு ஸாஹிரியத்தி, ஆதாரத்தினுடைய மேலோட்டமான கருத்துக்களை பின்பற்றக்கூடிய மதுஹபுடைய சட்டமாகவும் இது இருக்கிறது. வஹுகிய அல் இஜ்மாஉ அலா தாலிக், இதன் மீதே ஏகோபித்த முடிவும் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ இதன் அடிப்படையில் ஏகோபித்த எல்லா அறிஞர்களின் முடிவு என்னன்னு சொன்னா, ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடிய சட்டம், வன விலங்கு அதாவது கோரை பற்கள் உள்ள அனைத்து வன விலங்கையும் உண்பது ஹராம். அதே போல வயஹ்ருமு, ஹராமாகும், அகுலு குல்லி தி மிஹ்லபின் மினத் தைரி, பறவைகளில் கோரி கிழிக்கக்கூடிய
அந்த நகங்கள் உடைய, மிஹ்லப்னு சொன்னா நகம், கோரி கிழிக்கக்கூடிய நகம் உடைய அனைத்து பறவைகளையும் உண்பது ஹராமாகும். இந்த கருத்தை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடிக்குறிப்பில் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. மாஷா அல்லா, உன்துர், இந்த முதல் அடிக்குறிப்பு கீழே இந்த சட்டத்தை எதிலிருந்து எடுத்திருக்கிற என்பதற்கு அவங்க மீள்பார்வை பார்க்க சொல்றாங்க. போய் பாருங்க. தபீன் அல் ஹகாயிக் லிஸைலஇ ரஹிமஹுல்லாஹ், ஜில்து 5 சஃப்ஹா 294. وبدائع الصنائع للكاساني رحمه الله، ஜில்து 5 பக்கம் 39. வல் மஜ்முஆ லின்னவவி ரஹிமஹுல்லாஹ், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹுடைய பேர் அடிபடாத இடத்தை பார்ப்பது குறைவா இருக்குது. அந்த அளவுக்கு பேரறிஞரா இருந்திருக்கிறாங்க. ஜில்து 9 சஃப்ஹா 14. வல் ஃபுரூஅ லிபினி முஃப்லிஹ் ரஹிமஹுல்லாஹ், ஜில்து 10 பக்கம் 368. வல் முக்னி லிபினி குதாமா ரஹிமஹுல்லாஹ், ஜில்து இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் பேரறிஞர்கள். ஜில்து 9 சஃப்ஹா 408. வல் ரிசாலஹ் லிபினி அபி ஸைதினில் கைரவானி ரஹிமஹுல்லாஹ், சஃப்ஹா 152. வல் காஃபி லிபினி அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு அறிஞருடைய பேர். ஜில்து 1 சஃப்ஹா 436. வல் முஹல்லா பில் ஆத்தார் லிபினி ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ், ஜில்து 6 சஃப்ஹா 608. வல் இக்னாஅ ஃபி மசாயில் இஜ்மா லிபினில் கத்தான் ரஹிமஹுல்லாஹ், ஜில்து 1 பக்கம் 109. ஏன் இதை நம்ம பார்க்கிறோம்னா, கஷ்டப்பட்டு இத்தனை புத்தகத்தை பார்த்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை கூட நம்ம படிக்காம போறது அது நல்லதல்ல. அதனால இதை நம்ம படிச்சுட்டு போறது, அறிஞருடைய பேரையும் தெரிந்து கொள்றோம், புத்தக பேர்களையும் தெரிந்து கொள்ள முடியுது. உண்மையிலே எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து அவங்க எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க? நாம படிச்சு பார்க்க வேண்டும் என்பதற்காக. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக விருப்பம் உள்ளவங்க இந்த புத்தகத்தை வாங்கி இந்த பக்கத்தை எல்லாம் படிச்சு பார்த்து அதை தஹ்கீக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ஆய்வான ஒரு நிலை. இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படியான மக்கள்லாம் ரொம்ப அரிது. இரண்டாவது அடிக்குறிப்பு, வஹு மத்ஹபுல் ஜும்ஹூர், அதாவது கோரி கிழிக்கக்கூடிய நகம் உடைய பறவைகளை உண்பது கூடாது என்ற கருத்தை முன்வைக்கக்கூடிய மதுஹப், பெரும்பாலான மதுஹபுகள் இந்த கருத்து தான் முன்வைக்கிறாங்க. அல் ஹனஃபியா ஹனஃபி மதுஹப், ஷாஃபிஇய்யதி ஷாஃபி மதுஹப், ஹனாபிலா ஹன்பலி மதுஹப், வஹு மதுஹபு ஸாஹிரியா, ஸாஹிரியா என்ற இன்னொரு மதுஹப் இருக்குது. அவங்க யாருன்னா ஆதாரங்களை மேலோட்டமா பின்பற்றக்கூடியவர். சரி, இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ஒரு யோசனை வரலாம். அப்போ மதுஹபை பின்பற்றது கூடும் தானே, அப்படிதான் இங்கே வருது அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு இடத்தில். அதாவது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்க மாநாட்டில் இப்படியான ஒரு கேள்வி வைத்திருந்தார்கள். இப்போ அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னா, இந்த மதுஹபை அறிஞர்கள் உருவாக்கல, அவங்க மாணவர்கள் அந்த அறிஞருடைய கூற்றுகளை எல்லாம் தொகுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த மதுஹபினுடைய அறிஞர்களாக இருக்கக்கூடிய இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இந்த பேரறிஞர்களுடைய கூற்று அது தொடர்பாகவே ஷேக் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. எதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த பேரறிஞர்கள் கூறிய கூற்றுனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய மார்க்க, ஏன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் பெரிய பேரறிஞர்களாக இருந்திருக்காங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய அறிஞர்களா இருந்திருக்கிறாங்க. ஹதீஸெல்லாம் மனப்பாடம் செஞ்சவங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஹதீஸ் தொகுப்பே இருக்குது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்ல ஹதீஸ் தொகுப்பு நிறைய புத்தகங்கள் இருக்கு. இவங்களாம் பேரறிஞர்கள். அப்ப இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய கூற்றுகளில் எது ஹதீஸுக்கு உடன்பட்டு இருக்கிறதோ அதுதான் எங்களுடைய கூற்று. எது எங்களுடைய கூற்று ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குமையானால் அந்த எங்களுடைய கூற்றை விட்டு ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாகவே தனி ஒரு புத்தகத்தை ஷேக் போட்டிருக்கிறாங்க. பின்னால
அல்லாஹ் நாடினால் நாம அதை படிக்கலாம். இந்த கருத்தை நீங்க தெரிந்து கொள்வதற்காக பார்வையிடுங்கள். தபீன் அல் ஹகாயிகி லிஸ்ஸைலஇ ரஹிமஹுல்லாஹ் வல் மஜ்மூஅ லின்னவவி ரஹிமஹுல்லாஹ், பக்கம் பாகம் 9 பக்கம் 14, இது பாகம் 5 பக்கம் 294. வல் முக்னி இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ், பாகம் 9 பக்கம் 408. வகஷாஃப் அல் கினாஇ லில் புஹூதி ரஹிமஹுல்லாஹ், பாகம் 6 பக்கம் 190. வல் முஹல்லா பில் ஆசார் லிப்னி ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ், பாகம் 6 பக்கம் 73. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இந்த ஒரு பக்கம் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். قال الإمام مالك رحمه الله. இந்த மாதிரி அறிஞருடைய பேரை நம்ம கேட்கலாம். உண்மையிலேயே பேரறிஞர்கள் இவங்கெல்லாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹும் வாஸ்ஹாபுல் மாலிகியத்து, மாலிகி மதுஹபை பின்பற்றக்கூடிய அறிஞர்களும் கூறுகிறார்கள், லா யுக்கலு ஷைஉம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வழிகட்டை போதிக்கக்கூடிய நம்ம பகுதிகளில் சில பேச்சாளர்கள், தங்களை அறிஞர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய பேச்சாளர்கள் கூறுகிறார்கள், எந்த மதுஹபு எந்த அறிஞர்கள் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை குர்ஆன் ஹதீத் அப்படின்னு. குர்ஆன் ஹதீத்தை எப்படி புரிந்து நடக்க வேண்டும் என்று இந்த அறிஞர்கள் மேற்கொண்ட அந்த ஆய்வுகள், இவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த வரா, பேணுதல், இல்மினுடைய விசாலம், குர்ஆன் ஹதீத்தை பின்பற்றுவதில் அவர்களிடத்தில் காணப்பட்ட உண்மையான நிலை எல்லாம் இவர்களிடத்தில் காணப்படுகிறதா என்றால் துளி அளவும் கிடையாது. இவங்கெல்லாம் உண்மையா அறிஞர்கள், அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு அது தெரிந்து கொள்ளுங்க. அவங்க யாருன்னு சொன்னா மதீனாவினுடைய இமாமாக இருந்தார்கள். அவங்க காலகட்டத்துல மதீனாவில கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பேரறிஞராக இருந்தாங்க. மதீனாவிலே இருந்தாங்க. எப்ப தாபியினுடைய காலகட்டம். சுப்ஹானல்லாஹ். நபியருடைய காலகட்டத்திற்கு மிக நெருக்கமானவங்க. இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. எவ்வளவு பெரிய வித்தியாசம், இடைவெளி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லா யுக்கலு ஷைஉன் மின் சிபாஇல் உஹூஷி குல்லிஹா. லா யுக்கலு ஷைஉன், எந்த ஒன்றும் உண்ணப்படாது. மின் சிபாஇல் உஹூஷி, வனவிலங்கு. அதாவது உஹூஷ் என்று சொன்னால் சிபாஇல் உஹூஷ், ஒரு ஒரு உயிரினத்தை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய வனவிலங்குகளில் எந்த ஒன்றும் சாப்பிடப்படாது. வலல் ஹிர்ரில் வஹ்ஷியி, காட்டு பூனையாக இருந்தாலும் சரி. வலல் அஹ்லியி, நாட்டு பூனையாக இருந்தாலும் சரி. பூனையை சாப்பிடக்கூடாது. அதே போல பூனை தொடர்பாக ஒரு வீடியோ ஷேக் அவர்கள் நடத்திய பாடத்தினுடைய வீடியோ போட்டிருந்தோம். பூனையை விற்பது, வாங்குவது, இதெல்லாம் கூடாது. இப்பெல்லாம் அது ட்ரெண்டா நடக்குது. பூனையை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதை ஏதோ பெரிய இது மாதிரி அதை வளர்ப்பதில் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருப்பதை போல காட்டி கொள்றாங்க. அப்ப நிறைய பூனைகளை வாங்கி அவங்க விற்பனை செய்யறாங்க. இதெல்லாமே ஹராம், கூடாது. சாப்பிடுவது கூடாது, வாங்குவது விற்பனை செய்வது கூடாது. லிஅன்னஹு சபுஉன், ஏனென்றால் இந்த வனவிலங்கு, பூனை, இவை அனைத்துமே மாமிசங்களை உண்ணக்கூடிய வன விலங்குகளாகும். வலா யுக்கலு தபுஉ, அதே போல தபுஉம் உண்ணப்படாது. தபு உண்டா போன வகுப்பில் நாம சொல்லியிருந்தோம். ஹைனா, அதாவது சிறுத்தை, புலி, ஓநாய் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. ஆனா தமிழ்ல அதுக்கான பேரு சரியாக எனக்கு தெரியல. தெரிந்தவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நாம அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்.
வலத்தஅலபு நரியும் சாப்பிடப்படாது. திபுனா ஓனாய், தஅலபுனா நரி. நரியும் என்ன செய்யப்படாது? சாப்பிடப்படாது. வத்தர்பு தர்பும் சாப்பிடப்படாது. தர்புன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தர்புன் அது ஒரு உயிரினம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த தர்பை பத்தி நம்ம இன்னும் உயிரினம் கரெக்டா சொன்னா இன்ஷா அல்லாஹ். தர்பும் சாப்பிடப்படாது. தர்பு வலா ஷைஉம் மின் சிபாஇல் வஹ்ஷி, அதே போல காட்டு விலங்குகளில் எந்த ஒன்றும் உண்ணப்படாது என்ற கருத்தை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், மாலிக் மذஹபை சார்ந்த அறிஞர்களும் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார்கள். ஹதீஸின் அடிப்படையில் முன்வைத்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மூன்றாவது நான்காவது அடிக்குறிப்புகள்ல போய் பார்த்தால், ஃபலஹ்மும் தப்இ லைஸ பித்தய்யிபின். தப்னா நம்ம போன வகுப்பிலே சொல்லியிருந்தோம், ஹைனா என்று சொல்லக்கூடிய அந்த நாயினுடைய ஒரு வகை. அதை சில பேர் சாப்பிடலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. தப்னா போன வகுப்பில் இருந்து காட்டிருந்தோம். இதுதான் தப்னா என்னது? இதான் தப. இந்த மாதிரி இருக்கும். இதான் தப. இந்த தப என்ன செய்யப்படாது? சாப்பிடப்படாது. ஏன்னா இந்த தப ஆனது அது தூய்மையான உணவு கிடையாது. பல் ஹுவ ஹபீசுன், அசுத்தமானதாகும். لأن الطباع السليمة لا تستطيبه بل تستخبثه. அதனுடைய இயல்பான தன்மை என்னன்னு சொன்னா, அது நல்லதை அது அதனிடத்து நல்லதை நம்ம பார்க்க முடியாது. அது கெட்ட, அதாவது ஒரு அருவருப்பாக காணப்படக்கூடிய ஒன்று. ஹத்தா லா தஜித அஹதன் துரிக பி தப்இஹி இல்லா வயஸ்தக்பிசுஹு வயுனக்கி தபஅஹு அன் அக்லிஹி. அதனுடைய இயல்பான நிலையிலே நம்ம பார்க்கும்போது அது உண்பது நமக்கு உகந்ததாக இருக்காது. அது அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. எனவே அது தூய்மையான உணவு கிடையாது, அருவருப்பான உணவாகும். தபுடைய மாமிசம். தபுன்னு சொன்னா இதுதான் தபு என்ற உயிரினம். தபு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். போன வகுப்புல பார்த்ததுதான் ஆதாரங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல நான்காவது அடிக்குறிப்புல என்ன கொடுத்திருக்காங்க சொன்னா, நகலஹு அன்ஹு இப்னு அப்துல் பர் அல் மாலிகி பித்தம்ஹீத். தம்ஹீத் என்ற நூலில் இமாம் அப்துல் பர் ரஹ்மஹுல்லா, மாலிகி மذஹபை சார்ந்த அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவங்க இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 6வது பக்கம் முதல் நாம் பார்ப்போம். எல்லாமே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் அபு யூசுப், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மாணவரான அபு யூசுப், இமாம் இப்னு கத்தான் ரஹிமஹுல்லா போன்ற எல்லா மூத்த மார்க்க அறிஞர்கள், இந்த உம்மாவினுடைய ஃபுகஹாக்களுடைய கூற்றுகளை தான் நாம பார்க்க இருக்கிறோம். இது சிறந்த ஒரு ஆய்வு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாடத்துக்கு நாம் செல்வோம் இன்ஷா அல்லாஹ்.